வெல்கம் டு TNBS Max. நான் உங்கள் ஜெயபால். திருவள்ளுவர் கணிதம் பேட்ச் டிவிகே பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா வெரி பேசிக் மேத்ஸ் தான். ஸோ நான் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு மேத்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஒரு கூட்டல் கழித்தல்ல என்ன மாற்றம் வரும், அதே போல பெருக்கல் வகுத்தல்ல என்ன மாற்றம் வரும், இதெல்லாம் ரொம்ப பேசிக்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சம்ஸை பத்தி, பேசிக் கான்செப்டை பத்தி நான் நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக் வைஸ் நம்ம போகலாம். அதுக்கடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல நம்ம பேட்ச்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத யூடியூப்ல பப்ளிக்ல நான் நோட் பண்ணுவேன் தான். அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட ஸ்டூடெண்ட் ஃபீஸ் பே பண்ணி இருக்க நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியற மாதிரி நான் கிளாஸஸ் நான் மாத்திடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு டெமோ கிளாஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஸ்டார்டிங்ல என்ன நடக்குது, எப்படி கிளாஸஸ் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ என்கிட்ட இருக்க சோர்ஸை வச்சு முழுமையா உங்களுக்கு எப்படி கிளாஸ் சொல்றேன், அதே போல எளிமையா எந்த அளவுக்கு கிளாஸ் சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாவே பிளான் பண்ணியிருக்கேன். அதுபடி உங்களுக்கு நான் கொண்டு போவேன். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப இந்த பேசிக் மேத்ஸ்ங்கிறது மேத்ஸ்ல பேசிக்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு கூட்டல் கழித்தல். ஏன்னா கூட்டல் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போனா என்ன நடக்கும், அதே போல ஒரு பெருக்கல் வேல்யூ ஈக்குவல் டு அந்த சைடு போனா எந்த மாதிரி மாறும், இந்த விஷயங்கள்ங்கிறது ரொம்ப பேசிக். ஓகேவா? அதுக்கு அடுத்தது எண்கள். ஸோ எண்கள்ல என்னெல்லாம் பேர் இருக்கு. இப்ப நம்ம முழு எண்கள், இயல் எண்கள் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அதே போல பின்ன எண்கள், தசம எண்கள், இந்த மாதிரி ஃபிராக்ஷனல் நம்பர் சொல்லுவோம், டெசிமல் நம்பர் சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு சேஞ்ச் பண்றது, இந்த கான்செப்ட் பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு முழு எண்ணும் ஹோல் நம்பரும் அதே போல ஒரு பின்ன வேல்யூ ஃபிராக்ஷன் நம்பரும் சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன மாற்றம் பண்ணணும் அதை நான் கிளியரா நான் சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துலதான் சின்ன தயக்கம் வந்து என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்ப பேசிக்கானதான். அதே போல ரேஷியோ வேல்யூவை எப்படி நம்ம பின்ன வேல்யூவா மாத்தலாம், ஒரு முழு வேல்யூ இருந்துச்சுன்னா எப்படி ரேஷியோங்கிறது மாறும், ஒரு ரேஷியோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி ஒரு முழு வேல்யூல இருந்து பிரிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஸோ இதை நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது சதவீதம். ஸோ சதவீதங்கிற வேல்யூ எப்படி நம்ம பின்னமா மாத்தலாம், ஒரு வேல்யூல இருந்து எப்படி நம்ம சதவீதங்கிற கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுவும் பேசிக்கானது. ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளியரா நான் சொல்றேன். இந்த பேசிக்கான கான்செப்ட்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி டிஎன்பிசி இப்பயுமே வந்து 2024 வரைக்குமே நம்ம எடுத்துட்டாலுமே கூட பேசிக்கான சம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப அந்த சம்ஸ் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூட்டல் கழித்தல் கான்செப்ட். இந்த கூட்டல் கழித்தல் கான்செப்ட்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது 2-3 நம்பர்ஸ் இருக்கலாம். இப்போ 4 + 2 - 6 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி 0ன்னு இருக்கலாம், 6 வேற எந்த நம்பர் வேணா இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல 4 அப்படிங்கிற நம்பருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த 4 பிளஸ் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் இதுல இது பிளஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு டவுட் இருக்கலாம். ஓகே? ஸோ அப்ப எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் தான் அர்த்தம். இந்த பர்டிகுலர் 4 அப்படிங்கிற வேல்யூ ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போறோம் அப்படின்னா -4ன்னு வரும். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளானதான். அதே போல இங்க கொடுத்திருக்க வேல்யூலே இப்ப எது மைனஸ் டேம், 6 அப்படிங்கிறது மைனஸ் டேம். இப்ப இந்த மைனஸ் வேல்யூவை, அதாவது இந்த 6 பக்கத்துல இந்த மைனஸ் இருக்கா, சோ அதை மைனஸ் டேம் மென்ஷன் பண்ணலாம். அப்ப இந்த 6 ஈக்குவல் டு அந்த சைடு வந்துச்சு அப்படின்னா +6 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இது கூட்டல் கழித்தல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே இது பெருக்கல் வகுத்தல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 4 × 3 + 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஈக்குவல் டு 0 ஆர் ஏதாவது சம்திங் நம்பர், ஏதாவது ஒரு வேல்யூ. இப்ப 4 அப்படின்னே இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 4 அப்படிங்கிற நம்பர் மல்டிபிள்ல இருக்கு. ஓகேவா? ஆர் இந்த 3 அப்படிங்கிற நம்பரும் மல்டிபிள்ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி மல்டிபிள்ல இருக்க வேல்யூ ஈக்குவல் டு அந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட்ல மாறும். இப்ப 4 அப்படிங்கிற நம்பரை நான் டிவைட் இங்க நான் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? சோ இது ரொம்ப பேசிக். இதுதான் வந்து நம்ம மேக்ஸ்னா என்னன்னே தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நம்பர் ஈக்குவல் டு அந்த சைடு எப்படி சேஞ்ச் ஆகும், இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே இது இப்போ இதே கான்செப்ட்ல 4 டிவைடட் பை 3 + 6 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த வேல்யூல இந்த டிவைட் அப்படின்னு இருக்கா, சோ இந்த டிவைட வந்து 4/3 கூட இந்த இடத்துல மாத்தி எழுதிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ரூல்ங்கிறது போர்ட் மாஸ் ரூல்ல, அதாவது சுருக்கு கான்செப்ட் பார்ப்போமா. சோ அப்போ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ்ங்கிறது அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ரைட். இப்ப இந்த மாதிரி டிவைட்ல இருக்கு, 3 அப்படிங்கிற நம்பர் டிவைட்ல தானே இருக்கு.
அப்போ இந்த நம்பர் ஈக்குவல் டு அந்த சைடு போனுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் இந்த இடத்துல ஒரு 6 அப்படிங்கிற நம்பர் இருக்கலாம், சம்திங் ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இந்த 3 அப்படிங்கிற நம்பர் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மல்டிபிளா வரும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான். ஓகேவா? இதுக்கு அடுத்தது பின்ன எண்கள். ஓகே, சோ எண்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த பின்ன எண்கள் பிராக்ஷனல் நம்பர் அப்படிங்கறதா நம்மளுக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வரும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. சோ அதை எப்படி நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கலாம் பார்த்தோம்னா, சோ இது பின்ன எண்கள் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஒரு வேல்யூக்கு கீழே இப்போ 6 டிவைடட் பை 8 அப்படின்னு இருக்கலாம். சோ இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா இதை நம்ம பின்ன எண்கள் சொல்லலாம். 2 பை 5. சோ இந்த மாதிரி வேல்யூ வர்றதா நம்ம பின்ன எண்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி பின்ன எண்கள் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு பின்ன எண்கள்லயே அது மற்ற எண்களோட கலந்து வரும். இப்போ கலப்பு எண்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், தசம எண்கள் அப்படிங்கறது கூட வரலாம். ஓகேவா? சோ அதைத்தான் நம்ம மறுபடியும் பின்ன எண்கள் மாத்தலாம். இப்போ எதை கலப்பு எண்கள் மிக்ஸ்டு பிராக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ 5 1 பை 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. 3 2 பை 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், 2 பை 5 மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி வேல்யூ வர்றதான் கலப்பு எண்கள் சொல்லுவாங்க. இதை நம்ம ஒரு பின்னமா மறுபடியும் மாத்துவோம். அது எப்படின்னு மாத்தோம்னா, இப்போ இங்க கீழே இருக்க நம்பரோட இந்த சைட்ல இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணணும். அப்ப 4 இன்ட்டு 5 என்ன வரும்? 20 வரும். அடுத்து இந்த மேல இருக்க நம்பரோட ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 20 பிளஸ் 1 21 பை 4 அப்படின்னு வரும். எப்பயுமே இங்க கீழே அந்த கலப்பு பின்னத்துல கீழே என்ன நம்பர் வந்ததோ அந்த நம்பர் எப்பயுமே இங்க கீழே வந்துடும். ஓகேவா? சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இந்த நம்பர் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்ப 3 இன்ட்டு 4 இந்த கீழே இருக்க நம்பர் 4 எந்த நம்பர் வேணும் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அந்த வேலை மல்டிபிள் பண்றோம், மேல இருக்க நம்பர் அந்த 2ஆல ஆட் பண்றோம். அப்ப முன்னாங்க 12 பிளஸ் 2 14 டிவைல் என்ன வரணும்? இந்த 4 என்ன இருக்கோ அதே தான் இங்க வரணும். ஓகேவா? இப்ப இந்த பின்ன எண்கள்லயே இத தகு பின்னம் தகா பின்னம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணோம். அது என்ன தகு பின்னம் தகா பின்னம்? அது ரொம்ப அது டெப்தா நம்ம டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்ல. கீழே இருக்க நம்பரோட மேல இருக்க நம்பர் பெருசா இருந்தது அப்படின்னா அது தகா பின்னம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே இது கீழே இருக்க நம்பர் இப்ப 2 பை 4 மட்டும் இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பரோட மேல இருக்க நம்பர் சின்ன நம்பர் தான். ஓகே, சோ அதை தகு பின்னம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப அந்த தகு பின்னம் தகா பின்னம் கான்செப்ட்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பாதிப்புலாம் ஏற்படாது. ஜஸ்ட் ஒரு கலப்பு பின்னம்னு இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ஒரு பின்னமா மாத்தணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ முழு எண்ணும் ஒரு பின்ன எண்ணும் சேர்ந்து வந்தா என்ன பண்ணணும்? 5 பிளஸ் 3 பை 5 இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு முழு எண். இப்ப இந்த வேல்யூ 5 அப்படிங்கிற முழு எண் சொல்லலாம். அதே போல 3 பை 5ங்கிறத ஒரு பின்ன எண் மென்ஷன் பண்ணலாம். இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துலதான் நம்ம என்ன பண்ணணும்? பொதுவா இந்த டிவைல என்ன நம்பர் இருந்துச்சோ அதை அப்படியே நம்ம நோட் பண்ணணும். இந்த இங்க கொடுத்திருக்க நம்பரால இங்க கொடுத்திருக்க 5ங்கிறத மல்டிபிள் பண்ணணும். ஓகே, அப்ப எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 4ன்னு இருந்துச்சுன்னா இந்த 4ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணிடணும். மல்டிபிள் பண்ணினா 20 நோட் பண்ணிட்டு இந்த வேல்யூக்கு மேல என்ன வேல்யூ வந்துச்சோ அதை அப்படியே நம்ம நோட் பண்ணிடலாம். இப்ப 23 பை 5 அப்படிங்கிறது. ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல மைனஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல நம்ம அந்த பிளஸ்க்கு பதிலா மைனஸ் நம்ம நோட் பண்ணிக்கோம். ஓகேவா? அதே இது பின்ன வேல்யூக்கு இடையில இப்ப இதே ஒரு 5 மைனஸ் 3 பை 4 அப்படின்னு இருக்கு. 3 பை 4. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? இதே நம்ம எல்சிஎம் 4ன்னு எடுத்துக்குவோம். இந்த டிவைல இருக்க வேல்யூவை அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த 5ங்கிற வேல்யூட 4ங்கிற வேல்யூ மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 20. இந்த இடத்துல என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? மைனஸ் சிம்பிள் தான். மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு இந்த இடத்துல 3 நோட் பண்ணிக்குவோம். அப்போ இந்த இடத்துல மைனஸ் பண்ண நம்ம 20ல இருந்து 3 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 17. ஓகே, பேலன்ஸ் 17 டிவைடட் பை 4. ஓகே, ரொம்ப ரொம்ப பேசிக்கானதா. இதெல்லாம் எனக்கு என்கிட்ட வந்து இதுவே எனக்கு தெரியலைங்க சார், சரியா ஒரு பின்ன வேல்யூ வந்துச்சுன்னா பிராக்ஷனல் வேல்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலைங்க சார் அப்படின்னு கேக்குறீங்க. அதனாலதான் நான் இவ்வளவு பேசிக்கா, அதாவது 0ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதனால நல்லா கவனம், அந்த பேசிக்ஸ் தெரியாதவங்க கவனமா நீங்க பாருங்க. அதுக்கடுத்தது இது வேல்யூக்கு இடையில இப்ப 5 இன்ட்டு 3 பை 4ன்னு இருக்கு. 5 இன்ட்டு 3 பை 4ன்னு இருக்குன்னா இந்த இடத்துல ரெண்டு நம்பருக்கு இடையில என்ன வந்துருச்சு? மல்டிபிள் வந்துருச்சு. அப்போ இந்த மல்டிபிள் வந்து என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாவே போதும். இப்ப 5ஐயும் மேல இருக்க அந்த 3ஐயும் மட்டும் மல்டிபிள் பண்ணா 15 நம்மளுக்கு கிடைக்கும். டிவைடட் பை இந்த 4 அப்படியே நோட் பண்ணிடலாம். அப்போ ரெண்டு நம்பருக்கு இடையில பிளஸோ மைனஸோ வந்தது அப்படின்னா என்ன பண்றோம்? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மல்டிபிள் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே இது டிவைட் வந்தது அப்படின்னா என்ன பண்றது? இப்ப இதே இது 5
டிவைடட் பை 3/4. அப்ப நான் ஒரே நம்பரை வச்சு நான் சொல்லும் போது அந்த சிம்பிள் என்ன வருது, அதுக்கு நம்ம என்ன மாற்றம் பண்ணணும் அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சுக்குவீங்க. இப்ப டிவைட்ல வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல டிவைட்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 இந்த டிவைடுக்கு போல நீங்க மல்டிபிள் நோட் பண்ணிட்டு, இந்த டிவைடுக்கு அடுத்து வந்த நம்பர் என்ன 3/4ங்கிற ஒரு பின்னம் தானே. அப்ப 3/4ங்கிற ஒரு பின்னம் வந்தது அப்படின்னா அதை நீங்க தலையில எழுதிக்கலாம், 4/3 நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு நம்பருக்கு இடையில, அதாவது ஒரு முழு வேல்யூ ஒரு பின்ன வேல்யூக்கு இடையில பிளஸ் வந்தா நம்ம என்ன பண்றோம், மைனஸ் வந்தா நம்ம என்ன பண்றோம், ரெண்டுக்கும் காமனா தான் அந்த எல்சிஎம்ங்கிற மாதிரி காமனா நோட் பண்ணிட்டு நம்ம டிவைட் பண்றோம். அதுலயே மல்டிபிள் வந்துச்சா என்ன, அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில மல்டிபிள் வந்தா என்ன பண்றோம், அதே போல டிவைட் வந்தா என்ன பண்றோம். சோ இந்த கான்செப்ட் நீங்க கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு பின்னம் வந்திருக்கு. இப்ப 5/8 பிளஸ் 2/5 ஆர் 2/3 இந்த மாதிரி நம்பர்ஸ். அப்ப ரெண்டுமே பின்ன வேல்யூ வந்திருக்கா, இந்த ரெண்டுமே பின்ன வேல்யூ வந்து இடையில பிளஸ் வந்துச்சு அப்படின்னா, இடையில பிளஸ் வந்துச்சுன்னா இப்பதான் நீங்க எல்சிஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க பாப்பீங்க. அது நான் எல்சிஎம்ங்கிறதே கிளியரா நான் மென்ஷன் பண்றேன். எல்சிஎம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் கிளியரா மென்ஷன் பண்றேன். இங்க எல்சிஎம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ரெண்டையும் பெருக்கி நோட் பண்ணுங்க. 8ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 24 கிடைக்கும். அந்த 24 தான் இதற்கான எல்சிஎம் அப்படிங்கறத நீங்க பண்ணிடணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரெண்டு பின்னத்துக்கு இடையில பிளஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிடணும். குறுக்கு பெருக்கல் பண்ண அப்படின்னா இப்ப 3ஐயும் இந்த குறுக்க இருக்க 5ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 3 15. அதே போல சிம்பிள் பிளஸ் சிம்பிள்னா பிளஸ் சிம்பிள் கரெக்டா நீங்க நோட் பண்ணிடணும். அதுக்கடுத்து இந்த 8 2 மல்டிபிள் இருக்கு அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிடணும். அப்ப 16 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நீங்க பண்ண வேண்டிய சேஞ்சஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு வேல்யூ என்ன வருதோ அதை நோட் பண்ண. அப்ப இங்க 31 அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை 24. இதுக்கப்புறம் இது சுருக்க பாசிபிள் இருந்தது அப்படின்னா சுருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 32ன்னு வந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை 32ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆல கூட நம்ம அடிச்சு கொடுக்கலாம். ஒரு 2 2 4 இந்த மாதிரி நம்ம அடிச்சு கொடுக்கலாம். ஸோ இது சேஞ்சஸ். அதாவது என்ன, ரெண்டு பின்னத்துக்கு இடையில ஒரு பிளஸ் சிம்பிளோ மைனஸ் சிம்பிளோ இருந்தது அப்படின்னா, அதே இது இப்ப இங்க மைனஸ் இருந்தாலும் இதே கான்செப்ட் தான். இதுக்கு இடையில ஒருவேளை மைனஸ் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இதே நம்பரை வச்சு நான் சொல்றேன். மைனஸ் இருந்தா என்ன பண்ணுவோம், இதே போல கீழே இருக்க வேல்யூ 2 மல்டிபிள் பண்ணிடணும், குறுக்கு பெருக்கல் நம்ம பண்ணிடணும். இதையும் நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டோம். ஆனா என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல மைனஸ் இருக்கனால இங்கேயும் நம்ம மைனஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்ப என்ன வேல்யூ வருதோ அதுக்கு ஏதாவது 2 மைனஸ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ நோட் பண்ணிக்கலாம். இங்க சின்ன நம்பர் இருக்கு, பெரிய நம்பர் தான் மைனஸ்ல இருக்கு. அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன, மைனஸ் 16ல 1 15 போனுச்சுன்னா பேலன்ஸ் 1 தான். அப்ப மைனஸ் 1 பை அந்த 24 அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இதுதான். அப்போ ரெண்டு பின்னத்துக்கு இடையில பிளஸோ மைனஸோ வந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பரை எல்சிஎம் எடுக்கணும், ஆர் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்ப நீங்க பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். அப்ப அங்க நம்ம அந்த எல்சிஎம்ங்கிற கான்செப்ட் நம்ம பாத்துக்கலாம். ரைட். அப்ப இந்த இடத்துல கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப அதே இது ரெண்டு பின்னத்துக்கு இடையில சேம் மல்டிபிளோ ஆர் டிவைடோ வந்துச்சா என்ன பண்ணணும், இது நான் ஆல்ரெடி சேம் சொன்ன கான்செப்ட் இருக்கு. இப்ப 5/8 இந்த இடத்துல மல்டிபிள் வருது, மல்டிபிள் வந்து 2/3ன்னு இருக்கு. இங்க நீங்க என்ன பண்ணணும், மேல இருக்க ரெண்டு நம்பரையுமே மல்டிபிள் பண்ணிக்கணும். 5 × 2 என்ன 10 வரும். அதே போல கீழே இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 8 × 3 என்ன வரும், 24ன்னு வரும். இதுதான் இங்க அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில மல்டிபிள் வந்தா. அதே போல ரெண்டு நம்பருக்கு இடையில டிவைட் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப இங்க ஒரு பின்ன வேல்யூ இருக்கு, இந்த இடத்துல இந்த 2/3ன்னு இருக்கு. அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த 5/8 அப்படியே நம்ம நோட் பண்ணிட்டு, இந்த 5/8 அப்படியே நம்ம நோட் பண்ணிட்டு இங்க மல்டிபிள் நம்ம நோட் பண்ணலாம். ஓகே, இங்க டிவைடுக்கு போல என்ன பண்றோம், மல்டிபிள் நோட் பண்ணிட்டு இந்த டிவைடுக்கு அடுத்து இருக்க ஒரு பின்ன வேல்யூ தலைகளா நோட் பண்றோம். 2/3ங்கிறப்பல 3/2 நம்ம நோட் பண்ணிட்டு எப்பயும் போல பண்ற ப்ராசஸ் தானே, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுறோம். 5 × 3 என்ன 15 வரும். அதே போல இங்கே கீழே இருக்க வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, 2 × 8 18. ஓகே, 16. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ரெண்டு பின்ன வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாக்குறோம். ஸோ இதுதான் பின்ன வேல்யூல நீங்க பண்ண வேண்டிய கான்செப்ட். அதுக்கு அடுத்தது தசம எண்கள், அதாவது டெசிமல் வேல்யூ நம்ம சொல்றோமா, இந்த டெசிமல் வேல்யூ வந்துச்சா என்ன பண்றது. இப்போ தசம எண்கள் அப்படிங்கிறது ஜஸ்ட் பாயிண்ட் வச்சதா. இப்போ 4
4.3 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, சோ இதை நம்ம தசம எண்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். இப்போ பாயிண்ட் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் வருது? இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரே ஒரு டிஜிட் தானே வருது, 3ங்கிற ஒரே ஒரு டிஜிட் தானே வருது. அப்ப இதை நம்ம எப்படி பின்ன எண்களை மாத்தலாம்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதாவது 4.3 அப்படிங்கறத முழு எண்ணாவே 43 அப்படிங்கறத நம்ம சொல்லல, இதான் முழு எண். இந்த முழு எண்ணாவே எழுதிட்டு கீழே நம்ம என்ன பண்ணலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வந்துச்சுன்னா 10 நம்ம ஒரே ஒரு ஜீரோன்னு வர மாதிரி, அதாவது 10 அப்படின்னு நோட் பண்றது. ஓகே, 10 நோட் பண்ணலாம். அதே இது இப்ப 4.32 இருந்தது அப்படின்னா, ஓகே, அப்ப இங்க என்ன வருது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் முழு நம்பராவே நோட் பண்ணிடுறேன். நோட் பண்ணிட்டு கீழே என்ன பண்ண போறேன், டிவைட்ல 100 அப்படின்னு நான் நோட் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அப்படியே இது ரிவர்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரியணும். இப்போ எக்ஸாம்பிள் 43/10 அப்படின்னு இருக்கு. 43/10 இருந்துச்சுன்னா இதை நீங்க தசம எண்களா, அதாவது ஒரு பிராக்ஷன் நம்பர்ல இருந்து நம்ம டெசிமலா மாத்துறோம். ஓகேவா? பின்ன எண்கள இருந்து தசம எண்களா மாத்துறோம். அப்ப என்ன பண்ணுவோம், இப்ப நாம என்ன பண்ணோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்ததுனால டிவைல முழு நம்பரா போட்டு டிவைல 10ன்னு போட்டோம். அப்ப இதவே இங்க என்ன பண்ண போறோம், டிவைல 10, அதாவது ஒரே ஒரு ஜீரோன்னு இருக்கனால நம்ம இந்த ஒரே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி மட்டும் ஒரு புள்ளி வச்சிடும். அப்ப 4.3 வருமா? இதுதான் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ். ஓகே, இது தெரியாம தான் அந்த இடத்துல ரைட்டா கன்ஃபியூஸ் ஆறாங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆறாங்க. ஓகேவா? இப்போ இதை ஏன் சேஞ்ச் பண்ணிக்கணும், அது ஒரு கொஸ்டின் வரும் நம்மளுக்கு. இதை ஏன் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு இது இப்ப யூஸ் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 4.3 × 5 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்ப 5/7, 8 இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ 42, அதாவது 4.2 × 5/7 கொடுக்குறான்னு வைங்க. இப்ப இங்க இடத்துல தசம எண் வந்திருக்கா? இப்பதான் நான் சொன்ன இந்த பாயிண்ட நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த 4.2ங்கிறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுவீங்க, 42 இங்க கீழே என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு டிஜிட் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கனால டிவைட்ல 10 நோட் பண்ணுவீங்க. இப்ப இங்க × 5/7 நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகே, அந்த வேல்யூ நீங்க நோட் பண்ணுவீங்க. இப்ப என்ன பண்ணலாம், இந்த 5 அப்படிங்கிற இடத்துல ஓரஞ்சு 5, கீழே இருக்க இந்த இடத்துல இப்ப மேல இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூ, இதைத்தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்ப ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, அதுக்கு அடுத்தது ஓரேல் 7, 6 42. இப்ப அடிச்சு கொடுக்க முடியுதா? அதே இது 4.2 × 5/7 இருந்தாவே நம்மளால எதுவுமே ஒரு கிளியராவே மல்டிபிள் பண்ண முடியாது. இப்ப 4.2 × 5 அந்த பாயிண்ட்ல வந்திருக்கனால நம்ம இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் வரும். அப்ப இந்த மாதிரி ஒரு டெசிமல் வேல்யூவை பின்னமா மாத்தும் போது அங்க நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிள் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க நல்லா கிளியரா இங்க 4.2 இருக்கு × 5 நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த 5 மல்டிபிள் பண்ணிருந்தப்ப 1000 0, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கா, அதனால ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிடணும். 10ங்கிற இடத்துல 0 மட்டும் போட்டோம், பேலன்ஸ் 1 இருக்கும். அதுக்கு அடுத்து 5 4 மல்டிபிள் பண்ண 20, 20 + 1 21 அப்படின்னு நோட் பண்ணணும். ஓகே, சோ அப்ப 21 இந்த இடத்துல 7 இருக்குன்னா 7ங்கிறத நோட் பண்ணணும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 3 அப்படிங்கிற கிடைக்கும். ஓரேல் 7, 3 21. புரியுதுங்களா? சோ அப்போ இங்க பாயிண்ட் அப்படியே வச்சு நீங்க சேஞ்ச் பண்றதா என்ன பண்ணணும், அதே இது இந்த பாயிண்ட் வேல்யூ வந்ததுன்னா அதை எப்படி நம்ம ஒரு பின்ன வேல்யூவை மாத்திட்டு டிவைட்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப இங்க நீங்க 4.32 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல 3 டிஜிட் இருக்கு. அப்போ நம்ம முழு நம்பராவே போட்டுட்டு டிவைட்ல 1ன்னு போட்டு எத்தனை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தா 3 0. ஓகேவா? இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதை நீங்க புதுசா பாக்குறதுனால ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியற மாதிரி இருக்கும், இவ்வளவு வேலை அப்படின்னு தெரியும். ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான், தேவையான இடத்துல இந்த இதெல்லாம் நம்ம மாத்தி ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இது வேல்யூ தசம எண்கள் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், தசம எண்களை எப்படி பின்னமா மாத்துறோம், அதே போல பின்ன எண்களை எப்படி நம்ம தசம எண்களை மாத்துறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ரேஷியோ. ரேஷியோ அப்படிங்கிறது என்ன, இந்த ரேஷியோல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இப்போ ஒரு பின்ன வேல்யூ நம்ம சொல்றோமா 2/3 அப்படின்னு நம்ம சொல்றோம். இதவே நம்ம ரேஷியோல 2:3 அப்படின்னு நோட் பண்ணலாம். இப்ப ரேஷியோ குறிக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பின்ன வேல்யூவை ரேஷியோவாவும் குறிக்கலாம், ஆர் ரேஷியோ இப்ப 2:3 அப்படிங்கறத
இதே பின்ன வேல்யூவாகவும் நம்ம நோட் பண்ணலாம். கொடுத்திருக்கிறத மேல நோட் பண்ணணும், ரெண்டாவது கொடுத்திருக்கிறத கீழே நோட் பண்ணணும். இதுதான் ரேஷியோ. ஓகேவா? இப்போ ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இதை நான் என்ன பண்ணுவேன், டாபிக்லயும் நான் சொல்லுவேன். ரேஷியோ டாபிக் பார்க்கும்போதும் கிளியரா பேசிக் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ ஒரு ரேஷியோ வேல்யூ எப்படி பின்னமா மாத்துறது அப்படிங்கறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ 2:3 அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இப்போ 4,6 இந்த நம்பருக்குமே 2ஆல அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப 2 4 இங்க 2 6, அப்ப இந்த இடத்துல 2:3 கிடைக்குதா? அதே இது இந்த இடத்துல நீங்க 8,12 இந்த நம்பருக்கும் 4ஆல அடிச்சு கொடுங்க. 2 8 3 12, அப்போ 2:3 இங்கேயும் கிடைக்குதா? அப்போ 4,6 அப்படிங்கிற போதும் அடிச்சு கொடுக்கும்போது 2:3 கிடைக்குது. அதே இது 8,12 இருந்துச்சா அதையும் நம்ம அடிச்சு கொடுக்கும்போது 2:3 கிடைக்குது. அப்ப இதுல இருந்து அந்த ரேஷியோ வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. ஏதாவது ஒரு காமனான ஒரு நம்பரால மல்டிபிள் ஆயிருக்கும் ஆர் டிவைட் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப 4,6 அப்படிங்கிற போது 2ஆல டிவைட் பண்ணிருக்கிறதுனால ரேஷியோ வேல்யூ கிடைச்சது. அதே 8,12 போது 4ஆல டிவைட் பண்ணும்போது கிடைச்சா. ஓகே, அந்த மாதிரி அப்போ ஏதோ ஒரு நம்பரால மல்டிபிள் பண்ணிருக்காங்க ஆர் டிவைட் பண்ணா வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ இந்த 2:3 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ கொடுத்திருந்தாங்கன்னா இத நம்பரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸால மல்டிபிள் பண்ணிடணும். அப்ப 2x, 3x அப்படிங்கறதா அந்த நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க சொல்ற சேஞ்சஸ் வச்சு அடுத்த ஸ்டெப்புங்கிறத பண்ணுவாங்க. இதுதான் ரேஷியோல நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்ப இந்த ரேஷியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக்கான கான்செப்ட் இன்னுமே டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 80 அப்படிங்கிற ஒரு நம்பரை 4:2 பிரிங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஓகேவா? 4:2 பிரிங்க அப்படின்னு கொஸ்டின் வரும். இப்ப அப்படி இல்லை அப்படின்னா 4:3 சம்திங் எந்த நம்பர் வேணா. அப்ப அங்க 60 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, 60 அப்படின்னு நம்பர் இருந்து 4:2 பிரிங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 2 விதங்கள்ல நீங்க சால்வ் பண்ணலாம். ஒன்னு லாஜிக்கா நம்ம யோசிக்கலாம். இப்ப 60 அப்படிங்கிற நம்பரை 40,20 நம்ம பிரிக்கலாம். பிரிச்சு நம்ம 10ஆல அடிச்சு கொடுக்கும்போது இந்த 0 கேன்சல் ஆயிருமா? அப்ப கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4:2 கிடைக்கும். ஓகேவா? இப்ப அதே இது இன்னொரு விதத்துல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 60 அப்படிங்கிறது மொத்த அளவு. இந்த 60 அப்படிங்கிறது மொத்த அளவு. இந்த கான்செப்ட் இன்னுமே டிஎன்பிசில கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்லயும் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இந்த கான்செப்ட் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான். இது மொத்த அளவு. அவங்க கொடுத்திருக்க அந்த மொத்த அளவா இந்த அளவா பிரிங்க, இந்த ரேஷியோவா பிரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொடுத்திருக்கிறது தான் மொத்த அளவு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரேஷியோவும் இப்ப என்னதான் இந்த ரேஷியோ மாத்தி 4:2 சொன்னாலும் சரி, ஆர் 5:1 சொன்னாலும் சரி, என்னதான் பிரிச்சாலும் இதோட மொத்த அளவும் இங்க கொடுத்திருக்க மொத்த அளவும் மாறாது. அப்ப இதோட மொத்த அளவு என்ன? 4:2 கொடுத்துருக்காங்க. இதோட மொத்த அளவு என்ன வரும்? 4 + 2 என்ன வரும்? 6. இந்த 6x வேல்யூ தான் 60 அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசிக் தெரியாதவங்க இதை கரெக்டா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரேஷியோ கொடுத்திருந்து அதுல அதோட கூடுதல் ரேஷியோவோட கூடுதலும் அவங்க கொடுத்திருக்க மொத்த அளவும் சமம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து உங்களால ஈஸியா எக்ஸ்ங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். நான் ஆல்ரெடி இந்த எக்ஸ்ங்கிறது எங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு காமனான நம்பர், இப்ப 2:3 வரும்போது ஏதோ ஒரு காமனான நம்பரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ அந்த எண்கள் கிடைக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேனா. அப்ப அதனால தான் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கிறோம். 4 6 60 அப்படிங்கிற. அப்ப எக்ஸோட வேல்யூ 10 கிடைச்சா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இந்த 10ஓட இங்க நம்ம 4x 2x நம்ம பிரிப்போமா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த எக்ஸோட இங்க மல்டிபிள் பண்ணுவோம். 4x கிடைக்கும். 4 × 10 40 கிடைக்கும். அதே போல 2 × 10 20 கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒரு ரேஷியோ கான்செப்ட்ல இந்த ஒரு பார்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இதுக்கு அடுத்தது சதவீதம்ங்கிற கான்செப்ட்ல என்ன மாதிரி நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பார்க்கலாம்.
இப்போ இந்த பேசிக்லாம் சொல்லிட்டு அடுத்து லாஸ்ட்ல என்ன பண்ணுவேன், இந்த டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்ல என்னென்னலாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிப்பேன். நீங்களே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதே போல நான் கொஸ்டின் காமிக்கிறத ஒர்க் அவுட் பண்ணி உடனே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த சதவீதம்ங்கிறத நான் சொல்லியிருந்தேன்னா, இந்த சதவீதத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சதவீதம் பெர்சன்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, இல்ல சதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து சச்சின் சதம் அடிச்சிட்டாரு அப்படிங்கலாம் சொல்லுவோம். அப்போ 100 அப்படிங்கறதா நம்ம சதம் சொல்லுவோம். இப்ப சதவீதம் அப்படிங்கிற போது நம்ம பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றோமா, இப்ப இந்த 100% சொல்லுவோம். இப்போ 5% அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சிம்பல், இந்த சதவீதம் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க வேல்யூ அப்படியே நீங்க நோட் பண்ணணும். இந்த சதவீதத்துக்கு பதிலா டிவைட்ல நீங்க 100 நோட் பண்ணணும். இதுதான். அப்ப 5% சொன்னாங்கன்னா 5/100. 8% அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 8/100. ஓகே. 12% அப்படின்னு சொல்றாங்கன்னா 12/100. ஓகேவா? இதுதான் நீங்க ஒரு சதவீதம்ங்கிறதுல மாத்த வேண்டியது. அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு வேல்யூ. இப்போ 100 அப்படிங்கறதுல 20% என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம 100 அப்படிங்கறதுல அவங்க என்ன சதவீதம் கேட்கறாங்களோ அதுதான் அதோட அளவு. இப்ப 100ல 20% கேட்டாங்கன்னா அந்த 20ங்கிறத அளவு. ஓகேவா? ஆனா என்ன பண்ணுவாங்க, இந்த 100ன்னு அளவு கொடுக்காம 500ல 20% என்ன, இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. ஒரு அளவு கொடுத்து அதுல 20% என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த 500 அப்படியே நம்ம நோட் பண்ணணும். அத 20% போது 20/100. நம்ம எப்படி ஒரு வேல்யூ இப்ப 12% 12/100 சொன்னோமா, அதே போல 20%னா 20/100 நம்ம நோட் பண்ணோம். இப்ப நம்ம அடிச்சு கொடுக்கலாம். இப்ப இந்த மேல இருக்க ஜீரோவும் இங்க இருக்க ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம். இந்த ஜீரோவையும் இங்கக்குள்ள இருக்க ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இனி நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 அப்படிங்கிற நம்பரையும் இந்த 50 அப்படிங்கிற நம்பரையும், ஏன்னா வேற நம்பர் டிவைட்ல 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அது அதே வேல்யூ தான். இப்ப இந்த 50ஐயும் 2 என்ன பண்ணணும், இங்க இடையில இருக்க மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லிருக்காங்களா, அப்ப மல்டிபிள் பண்ணணும். 100ன்னு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? அப்போ ஒரு சாதாரணமா ஒரு நம்பர்ல இருந்து அவங்க எத்தனை பெர்சன்டேஜ் கேக்குறாங்களோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி 20%னா 20/100, 15% 15/100, இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ அங்க அந்த சதவீதம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்போ சதவீதத்தை பின்னமா நம்ம மாத்தலாம். அதுதான் இங்க நம்ம பாக்குறோமா. 5%ங்கிறத 5/100 நம்ம சொல்றோமா, அப்போ 5/100ன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. 5/100ங்கிறத தசம என்ன சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்ப 5 இங்க கீழே 100ன்னு இருக்கும்போது 2 டிஜிட் இருக்கா, 2 டிஜிட், அதாவது 2 ஜீரோங்கிற போது 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்ப 0 நம்ம நோட் பண்ணிட்டு பாயிண்ட் நோட் பண்ணி ஒரே ஒரு 5ங்கிறதா இருக்கு, அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. அப்ப நம்ம ஒரு 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு புள்ளிங்கிறதை நம்ம முன்னாடி வைப்போம். இப்ப 2 டிஜிட் வந்துருச்சா, இதுதான். அப்போ ஒரு பின்ன வேல்யூ, ஒரு சதவீதம்ங்கிறத, அதாவது 5%ங்கிறத 5/100 எழுதலாம். அதே இது நம்ம அடுத்தது என்ன பண்றோம், டெசிமல் வேல்யூவா நம்ம மாத்துறோம். அப்போ இங்க 2 டிஜிட் இருக்கனால இங்க லாஸ்ட்ல இருந்து, அதாவது ரைட் சைட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி இந்த இடத்துல நம்ம புள்ளி வைக்கிறோம். இது மூணுமே ஒரே அளவு தான் குறிக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த சேஞ்சஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சுட்டு அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான நேரங்கள்ல மாத்திக்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல பின்ன வேல்யூவா கொடுப்பாங்க, ஒரு சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தசம எண்களாவும் டெசிமல் வேல்யூவாவும் கொடுத்துருவாங்க. அப்ப நம்மளுக்கு அங்க என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது எல்சிஎம் ஹெச்எஃப் எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆக்சுவலா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பின்ன வேல்யூலே சொல்லிட்டேன். எல்சிஎம் ஹெச்எஃப் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க 2 வேல்யூக்கு இடையில, இப்ப 5/3 பிளஸ் 2/7 இந்த மாதிரி 2 பின்னங்களுக்கு இடையில பிளஸோ அல்லது மைனஸோ வந்தா நம்ம கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம்ங்கிறத நம்ம எடுப்போம். ஓகேவா? எல்சிஎம் அப்படிங்கிற வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். மல்டிபிள் பண்ணிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்க வேல்யூவை கிராஸ் மல்டிபிள் பண்ணி பிளஸ் கொடுத்தா பிளஸ் பண்ண போறோம், மைனஸ் கொடுத்தா மைனஸ் பண்ண போறோம். சோ இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே? சோ இது இவ்வளவுதாங்க பேசிக். இதுல நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு இல்லை. என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஒரு பின்ன எண்கள் என்ன, அந்த பின்ன எண்கள்ல கலப்பு எண்கள், கலப்பு பின்னம்னு வரும். அந்த கலப்பு பின்னத்தை நம்ம எப்படி மறுபடியும் ஒரு பின்னமா மாத்துறது, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
அதுக்கு அடுத்தது தசம எண்கள்ங்கிறது வரும். அந்த தசம எண்ணை நம்ம எப்படி பின்னமா நம்ம மாத்துறது அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்ப இந்த இதுல நான் என்ன பண்றோம், இந்த ரெண்டு பின்னங்களுக்கு இடையில பிளஸ் வந்தா மட்டும்தான், பிளஸோ மைனஸோ வந்தா மட்டும்தான் கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் நம்ம எடுக்கிறோம். இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ரொம்ப ரொம்ப பேசிக் நம்ம எடுக்கிறோம். அதே போலதானே ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்லேயே என்னென்னலாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் இன்னமும் கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. ஆக்சுவலா இது 2020லயும் குரூப் 1 எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. 2020 குரூப் 1 எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. 5:1/2 கொடுத்துருக்காங்களா? அப்ப 5:1/2ங்கிறது என்ன? ஒரு கலப்பு பின்னம். அப்ப நம்ம கலப்பு பின்னத்தை நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு பின்னமா மாத்திருவோம். என்ன பண்ணுவோம், 5 × 2 10ன்னு வரும். மேல இருக்கு அந்த 1, 10 + 1 11, 11/2ன்னு மாத்துவோம். அப்ப நம்ம கத்துக்கிட்டது இங்க யூஸ் ஆகுதா? இந்த மாதிரி கலப்பு பின்னம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு பின்னமா மாத்திட்டு அதுக்கப்புறம் சின்ன சேஞ்சஸ். ஓகேவா? இப்ப அதுக்கப்புறம் சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கறது என்ன, இந்த இடத்துல 11/2ன்னு மாத்திட்டோம். பிளஸ் 3/4ன்னு இருக்கா? அப்ப இந்த ஒரு பின்ன வேல்யூவோட 3/4ன்னு இருக்கு. இப்ப இங்க சிம்பிளிபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல போர்ட் மாஸ் தெரிஞ்சுக்கீங்க. ஆஃப் அப்படிங்கறது இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு மல்டிபிள்னு அர்த்தம். ஓகே, அது இன்னும் நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க 8/9ன்னு இருக்கா? அவ்வளவுதானே, இந்த 8/9ங்கிறதானே இருக்கு. ஓகே, இப்ப என்ன ஆயிருச்சு, மல்டிபிள் ரெண்டு பின்ன வேல்யூ மல்டிபிள்ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி பெருக்கல் இருந்துச்சா என்ன பண்ணுவோம், மேல இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுவோம். அதே போல கீழே இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். என்ன வரும், மேல இருக்க ரெண்டையும் நம்ம இப்ப இந்த இடத்துல மல்டிபிள் பண்றதுல இந்த மாதிரி மல்டிபிள் இருக்கும்போது அடிபடுற நம்பர் இப்ப 1 3 3 கீழே 9ங்கிறதும் 3ஆல் அடிபடுமா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 3 9 நோட் பண்ணிடுவோம். அதே போல இங்க 1 4 மேல இருக்க நம்பர் என்ன மல்டிபிள் ஆகுது, கேன்சல் ஆகுது, 8. அப்ப 2 8. புரியுதா? அப்ப மேல 2 மட்டும் தான் இருக்கு, கீழே 3 மட்டும் தான் இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு, 11/2. அப்ப 11/2 நம்ம நோட் பண்ணிட்டு இந்த இடத்துல இடையில என்ன சிம்பிள் இருந்துச்சு, பிளஸ் இருந்துச்சு, 2/3. இப்போ நான் சொன்ன கான்செப்ட கவனிங்க. 2 பின்னம் இருக்கு. 2 பின்னத்துக்கு இடையில பிளஸோ மைனஸோ இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கீழே இருக்க வேல்யூ அப்படியே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 6 அப்படிங்கிறது கிடைக்குமா? ஓகேவா? டிவைடட் பை மேல இருக்கிறத அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், 11 × 3 33 பிளஸ் இங்க இந்த 2 நம்பர் 2 × 2 4. அது ஆன்சர் வருதுங்களா? நீங்க இப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன வரும், டிவைட்ல 6ன்னு வரும்போதே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்ப மேல 37, கீழே 6. வேலை முடிஞ்சுங்களா? சோ நீங்க பேசிக் கத்துக்கிட்டது கண்டிப்பா ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த பேசிக் கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. இப்ப பாருங்க 2020 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கு மேல வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும், நீங்க கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்ல யூஸ் ஆகும். அவ்வளவுதான், இதுதான் பேசிக். இப்ப இன்னும் வேற எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். அடுத்து இந்த கொஸ்டினை கவனிங்க. இப்ப 10 × இந்த 69வது கொஸ்டின் 1/10 × 1/10ன்னு சொல்றாங்க. இப்ப இங்க நம்ம என்ன பண்ணுவோம், 2 பின்னத்துக்கு இடையில மல்டிபிள்னே இருந்துச்சுன்னா ரெண்டுமே அப்படியே மேல இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணி 1 × 1 1 தான். அதே போல 10 × 10 என்ன வரும், 100 அப்படிங்கிற வரும். ஓகே, 10 × 10 100. இப்ப ஆப்ஷன் நீங்க கவனிச்சீங்கன்னா இதே பின்ன வேல்யூ நம்ம ஏற்கனவே 2 பின்னமா இருந்ததை ஒரு பின்னமா நம்ம மாத்திட்டோம். மறுபடியும் அதை என்ன கேக்குறாங்க, தசம என்ன கேக்குறாங்க. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பாயிண்ட், அதாவது இந்த இடத்துல கீழே 2 0 இருந்துச்சு அப்படின்னா மேல அந்த நம்பருக்கு முன்னாடி, அதாவது 2 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். 1 0, அதுக்கு முன்னாடி 0, அப்புறம் பாயிண்ட். அப்போ 0.01 அப்படிங்கறது தான் இதற்கான ஆன்சரா வரும். ஓகேவா? சோ அதுதான் இங்க கொடுத்துட்டாங்க. அதே இது மத்ததுன்னா கவனிங்க. இப்ப நீங்க ஆப்ஷன் பி நீங்க கவனிச்சீங்கன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கா, 0.001னா கண்டிப்பா டிவைல என்ன இருக்கணும், 1000ன்னு இருந்தா மட்டும்தான் இந்த ஆன்சர் வரும். ஓகே, இதை கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே போல தானே இங்கேயும், இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கு, 0.0001 4 இருந்துச்சுன்னா அப்போ டிவைல என்னதான் இருக்கும், இந்த 4 0 இருக்கும். ஓகேவா? அதே இது இங்க ஆப்ஷன் டினா 0.1ன்னு இருக்கு. 0.1ன்னு இருந்துச்சுன்னா டிவைட்ல 10ங்கிறது மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? சோ இது 2016ல கேட்டிருக்க எக்ஸாம் தான், டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான். சோ இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டது என்னென்ன கத்துக்கிட்டோமோ அது இங்க அப்ளை ஆகுது. ஓகேவா?
இப்ப பாருங்க பின்ன வேல்யூலே இந்த டைரக்டா இங்க வேல்யூ இருக்கு, மைனஸ் சிம்பிள்ங்கிற மட்டும் இருக்கு. அப்ப கண்டிப்பா மேல என்ன வரும், 9ஐயும் 11ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஆர் இந்த இடத்துல 9ஐயும் இந்த 3ஐயும் நம்ம சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணிட்டு மேல 3 நம்ம நோட் பண்ணலாம். அதே போல இங்க 132, இங்க 11ங்கிற போது 11 அடிச்சு கொடுக்கலாம். ஒரு 11 பண்ணணும், இங்க 11 இருந்துட்டு பேலன்ஸ் 2 வரும். அப்ப 22 நினைச்சுன்னா 2 டைம்ஸ்ங்கிற வரும். ஓகேவா? சோ இதுதான் நம்ம பாக்குறோம். இதை நம்ம அடுத்தடுத்து நம்ம அடிச்சு கொடுக்கலாம். 3ஐயும் 12ஐயும் 3 அடிச்சு கொடுத்தா 1 3 3, இங்க 4 3 12. மைனஸ் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னா அப்போ 1/4 நம்ம நோட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான். சோ அப்ப பேசிக்ஸ் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம டிஎன்பிசில கேக்குறாங்க. இப்ப வேற டாபிக்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 102வது கொஸ்டின் கவனிங்க. சதவீதத்துல பார்த்தோம் அப்படின்னா 102வது நம்பர் 1200இல் 25% எவ்வளவு? இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 1200ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுல 25% என்னன்னு கேக்குறாங்களா? அப்ப என்ன பண்ணுவோம், இந்த மல்டி நோட் பண்ணிட்டு 25%ங்கிறது போல 25/100 நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கீழே இருக்க இந்த 2 ஜீரோவையும் மேல இருக்க இந்த 2 ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப மீதி இருக்கிறது என்ன, இந்த 2 நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்றதுதான். ஓகேவா? இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண அப்படின்னா என்ன வரும், இப்போ 25 × 12ங்கிறத நான் மல்டிபிள் பண்றதுக்கு என்ன மாதிரினா, நீங்க 12 அப்படின்னா 10 + 2 10 + 2 நீங்க போக போக மல்டிபிள் பண்றது நீங்க 25 12 அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 10 + 2ன்னு பிரிச்சுக்குவேன். இப்ப 10ஓட 25 மல்டிபிள் பண்றது ஈஸி தானே. 25 × 10னா 250. அதுக்கப்புறம் இந்த 2ஓட 25 மல்டிபிள் பண்ண போறேன். 2ஓட 25 மல்டிபிள் பண்ணா 25 × 2 என்ன 50. அப்போ +50 அப்படிங்கிற வரும். இப்ப 250 + 50 300 அப்படிங்கறது ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? இதான் நம்ம கத்துக்கிட்டோம். ஒரு சதவீதம் இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூல இருந்து ஒரு சதவீதத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். சோ அந்த மாதிரி தான் இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதுவும் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்ப இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு நான் கொஸ்டின் நான் கேட்கிறேன். 450 ஆப்பிள்ல 30% ஆப்பிள் அழுகிருச்சு. ஓகேவா? ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, நல்ல ஆப்பிளோட எண்ணிக்கை அவங்க கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம 100% மொத்தத்துக்கு 100% இருக்கும். 30 அழுகிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும், 70% ஆப்பிள் தான் நல்ல ஆப்பிள்களா இருக்கும். ஓகே, இது நம்மளுக்கு தெரியும் தான். ஓகேவா? இன்கேஸ் தெரியல அப்படின்னா இந்த நான் பாயிண்ட சொல்றத நீங்க 70% தான் நல்ல ஆப்பிள்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும், 450ல இந்த 70% என்ன அப்படிங்கறத கீழே ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா? ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம பெர்சன்டேஜ்ங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அது மொத்த அளவு கொடுத்திருந்து என்ன பெர்சன்டேஜ் கேக்குறாங்க அப்படிங்கிற பாக்குறோம். ஆர் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ். இப்ப அழுகுனது 30% சொல்லிட்டு நல்ல ஆப்பிளோட எண்ணிக்கைங்கிறது கேக்குறாங்க. ஓகே, இது நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த 208வது கொஸ்டின் கவனிங்க. ரேஷியோ பார்ட்ல இருந்து இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 1600 ரூபாவை ஏ மற்றும் பி என்ற 2 நபர்களுக்கு 3:5 என்ற விதத்துல பிரிச்சு கொடுக்கறாங்க. அப்போ மொத்த அளவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், 1600. அத எந்த விகிதத்துல பிரிச்சிருக்காங்க, 3:5ங்கிற விகிதத்துல பிரிச்சிருக்காங்க. ஓகே, சோ இது 2022லயும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கானதா, ஸ்கூல் சம்மும் கூட. ஓகேவா? இப்ப இங்க என்ன பண்ணுவோம், மொத்த அளவு இது. அப்ப மொத்த ரேஷியோவோட கூடுதலும் இதுவும் சமந்தா அப்படின்னு நம்ம பார்த்தோமா. அப்ப 3 + 2 என்ன, 3 + 5 8. இந்த 8x தான் என்ன சொல்றோம், 1600 நம்ம சொல்றோம். இப்ப இங்க நம்ம என்ன பண்ணுவோம், 3x 5x என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? அப்ப நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க மல்டிபிள் பண்ண அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். எப்படி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், இந்த இடத்துல எக்ஸ்ங்கிற மட்டும் அப்படியே வச்சிடறேன். இந்த எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கு இந்த நம்பர் மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தமா, அதாவது இடையில எதுவுமே இல்லைன்னா என்னன்னு அர்த்தம், மல்டிபிள்னு அர்த்தம். அப்போ ஈக்குவல் இந்த சைடு மல்டிபிளா இருக்கிறது, ஈக்குவல் அந்த சைடு எப்படி போகும், டிவைடா போகும். ஓகேவா? 16 0 0 1600 டிவைட்ல 8ன்னு மாறும். ஓகேவா? இதுதான் நம்ம பேசிக் நம்ம கத்துக்கிட்டது. அந்த பேசிக்ங்கிறது இந்த இடத்துல இப்படிதான், மல்டிபிள் இருக்கிறது டிவைடா இங்க மாறும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும், 1 8 8 2 16. அப்ப எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 200ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம 200 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ங்கிற இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணுவோம்.
3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 200 கண்டுபிடிச்சோம். அப்போ 3 இன்ட்டு 200 என்ன வரும்? 600 அப்படிங்கிற வரும். ஓகேவா? அதே போல 5 இன்ட்டு 200 1000 அப்படின்னு வரும். 5 இன்ட்டு 200 என்ன? 1000. அப்போ மல்டிபிள் அப்படிங்கிறது, அந்த மல்டிபிகேஷன்ங்கிறது ரொம்ப கவனமா பார்க்கணும். இது பேசிக்ஸ் தான். நம்ம மல்டிபிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, என்னதான் நம்ம ட்ரிக்ஸ்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த இடத்துல மல்டிபிள் பண்றதுல மிஸ்டேக் பண்ணா கடைசி வரைக்கும் மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பிக்கு கிடைக்கும் தொகை என்ன? அப்போ முதல் இருக்கிறது ஏ, ரெண்டாவது பி இருக்கு. முதல் இருக்கிறது ஏ, ரெண்டாவது பி இருக்கு. அப்படின்னா பிக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஓகே, சோ 1000 ரூபாய் தான் ஆன்சர் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம். புரியுதா? அப்ப மொத்த அளவு என்ன? ஒரு சின்னதா ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரேஷியோட கூடுதலும் மொத்த அளவும் சமம். அதுல இருந்து எக்ஸ்ங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுல மத்த அந்த ரேஷியோல அப்ளை பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சோ இதே மாதிரி பேசிக்கானது நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பிராக்டிஸ் நான் கொடுக்குறேன். நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். 60 பேர் இருக்காங்க. ஒரு வகுப்புல 60 பேர் இருக்காங்க. மாணவ மாணவியரோட ரேஷியோ, அதாவது 2 பேத்துக்குள்ள விகிதம் 2:1 சொல்றாங்க. அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க? மாணவ மாணவியரோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, அப்ப மொத்தம் இருக்குது 60, ரேஷியோ வேல்யூ 2:1 சொல்றாங்க. இதுல அந்த 2 அப்படிங்கிற வேல்யூட எண்ணிக்கை என்ன, ரேஷியோட எண்ணிக்கை என்ன, 1 அப்படிங்கிற ரேஷியோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த மொத்த அளவும் ரேஷியோட கூடுதல் சமம் நம்ம பார்த்தோமா? அப்ப அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு இங்கே நம்ம அப்ளை பண்ணாவே ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ ரொம்ப பேசிக் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பார்த்து என்ன ஒரு நம்பர்ஸ் பின்ன வேல்யூனா என்ன, அதுக்கு இடையில பிளஸ் வந்தா மைனஸ் வந்தா என்ன சேஞ்சஸ் பண்ணணும், மல்டிபிள் வந்தா டிவைட் வந்தா என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப இங்க அதிகமா நம்ம பார்த்திருக்கோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது சதவீதம் நம்ம பார்த்தோம். அதே போல ரேஷியோ அப்படிங்கிற பார்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. இதை யூஸ் பண்ணியே தான் அடுத்தடுத்தது சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் எப்படி கேட்கறப்ப இப்பயே நான் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் எல்லாமே காமிச்சேன். இதெல்லாம் பேசிக் கேட்கறாங்க அப்படின்னு ரெகுலரா இதை பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப பேசிக்னு சொல்றதுனால ஒரு சில பேருக்கு பேசிக்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், அங்கங்க ஒரு சில கான்செப்ட் தெரிஞ்சிருக்கலாம், அது அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா டோட்டலாவே பேசிக்ஸ் தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பாட்டுங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெகுலரா நீங்க பாருங்க. உங்களோட நிறை குறைகள் எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நான் அடுத்தடுத்தது வீடியோல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.